என் நெஞ்சிற்கினிய நேயர்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள். நான் உங்கள் சகோ சேத்தா இளங்கோவன், ஒளிப்பதிவாளர் சந்தீப்புடன் இன்னொரு களத்துல நான் இருக்கேன். இது ஒரு முக்கியமான தொகுதிங்க. மாங்கனி தொகுதி, இரும்பு தொகுதி, அப்புறம் இனிய மனிதர்கள் இருக்கக்கூடிய தொகுதி. பேசுறப்பவே கண்ணு மயிலு சாமி அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் பேசக்கூடிய ஒரு மாவட்டங்க. தனிப்பட்ட வகையில ஒரு குட்டி மகிழ்ச்சி என்னன்னா, என்னுடைய சொந்த மாவட்டமும் கூட. எதுக்குப்பா இவ்வளோ பில்டப் அப்படின்னு கேட்குறீங்களா? சேலம் தொகுதியில நான் இருக்கேங்க. சேலம் தொகுதியில ஒரு முக்கியமான அடையாளம் அப்படின்னு பார்த்தோம்னா பெரியார் பல்கலைக்கழகம். அங்கிருந்து தான் இந்த காணொலியை தொடங்குறேன். சேலம் தொகுதியில திமுக சார்பாக திரு டி.எம். செல்வகணபதி, அதிமுக சார்பாக திரு விக்னேஷ், பாமக சார்பாக திரு அண்ணாதுரை, நாம் தமிழர் கட்சி சார்பாக திரு க மனோஜ்குமார், இந்த 4 பேரும் தீவிரமா களத்துல இருக்காங்க. நிறைய சுயேட்சைகளும் களத்துல இருக்காங்க. ஆனாலும் 4 முனை போட்டியாக இருக்குங்க. சேலம் தொகுதியில அவங்க என்ன திட்டம் வச்சிருக்காங்க, மக்களுடைய எண்ண ஓட்டங்கள் என்ன, யார் ஸ்கோர் பண்ணுவா, நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்படியே தொகுதிக்குள்ளார பயணித்து தெரிந்து கொள்வோம். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன், ஒளிப்பதிவாளர் சந்தீப்புடன் அப்படியே தொகுதிக்குள்ளார பயணிப்போங்க. சேலம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இங்க கனிம வளங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. அது மட்டும் இல்லாம இங்க விவசாயம் முக்கியமான ஒன்று. மாம்பழம் கிருஷ்ணகிரியில அதிக அளவில் இருக்கு. இங்கேயும் அந்த பெயர்னு பார்த்தோம்னா மாம்பழத்து மாநகரம் அப்படின்னு சேலத்துக்கு இருக்குங்க. இது மட்டும் இல்லாம இங்க சேலத்துடைய அடையாளமாக இங்க மாறி இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா பாலங்கள். அதற்கு முன்பாக டெக்ஸ்டைல்ஸ், பவர்லூம், ஜவுளி தொழில், இவை எல்லாமே சேலத்துல மிக முக்கியமான ஒன்றுங்க. இங்க பரவலாக அதி பெரும்பான்மையாக வன்னியர் சமூகத்தினர் இருக்காங்க. அடுத்து வெள்ளாள கவுண்டர் சமூகத்தினரும் பெரும்பான்மையா இருக்காங்க. பட்டியல் சமூகத்தினர், ஆதி திராவிடர் இருக்காங்க. நகரத்தில் எடுத்துக்கிட்டோம்னா சிறுபான்மையினர், குறிப்பா இஸ்லாமியர்கள் கணிசமாக இருக்காங்க. கிறிஸ்துவர்கள் இருக்காங்க. முதலியார் சமூகத்தினரும் தெற்கு தொகுதியில அதிகமா இருக்காங்க, சட்டமன்ற தொகுதியில. அப்புறம் வடக்கு தொகுதியிலையும் நார்த் இந்தியன்ஸ், கொஞ்சம் வட இந்தியர்கள் இருக்காங்க. புறநகர் மாவட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா அங்க பரவலாக வன்னியர் சமூகத்தினர், கவுண்டர் சமூகத்தினர், ஆதி திராவிடர் சமூகத்தினர் பரவலாக இருக்காங்க. கன்னட செட்டியார் சமூகத்தினரும் இங்க இருக்காங்க. அனைவருமே தொழில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜவுளி, டெக்ஸ்டைல்ஸ் இப்படியான தொழில் தாங்க. சரிங்க, விஷயத்துக்கு வாங்க. இங்க யார் ஜெயிப்பாங்க, இதுதான் நம்முடைய நேயர்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கும். இந்த தொகுதியில பாமக எடுத்துக்கிட்டோம்னா திரு அண்ணாதுரை களத்துல இருக்காரு. பாமகவை பொறுத்த வரைக்கும் இங்க மேற்கு சட்டமன்ற தொகுதியில அவங்க வெற்றி பெற்று இருக்காங்க. திரு அருள் எம்எல்ஏவா இருக்காரு. பக்கத்துல மேட்டூர்ல திரு சதாசிவம், ஆனா அது தருமபுரி மாவட்டத்துக்கு போயிடுது. பாமகவை பொறுத்த வரைக்கும் கேண்டிடேட் அண்ணாதுரை அவரு எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில கொஞ்சம் வலுவானவர். எடப்பாடி சட்டமன்ற தொகுதி யாருடைய கையில இருக்கு அப்படின்னா முன்னாள் முதலமைச்சரான திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய தொகுதிங்க. அந்த இடத்துல பாமக கணிசமாக, ஏற்கனவே அவருக்கு அண்ணாதுரைக்கு செல்வாக்கு இருக்கு. ஏற்கனவே பாமக அங்க வெற்றிகள் அடைஞ்சிருக்கு நிறைய முறை. அதனால அந்த தொகுதியில கூடுதலாக அவங்க பரப்புரையை மேற்கொண்டு வராங்க. அப்புறம் நகரத்துல பார்த்தோம்னா தெற்கு தொகுதி, வடக்கு தொகுதியில பாஜகவுக்கு கணிசமான ஒரு வாக்குகள் இருக்கு. இங்க சௌராஷ்டிர சமூக மக்களும் இங்க பரவி விரவி இருக்காங்க. நாயுடு சமூகத்தினர், இப்படி பிற மொழி பேசக்கூடியவர்கள். ஸோ இங்க பாஜகவுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி நகரத்துல இருக்கு. பிரதமர் திரு நரேந்திர மோடி, நிறுவன தலைவர், பாமக நிறுவன தலைவர் திரு மருத்துவர் ராமதாஸ்க்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்திருந்தாரு. இங்க சேலம் பொதுக்கூட்டத்திலேயே அன்பை அப்படியே பொழிஞ்சாரு. ஸோ இதெல்லாம் வைத்து பாஜக பாமக கிட்ட கொஞ்சம் சப்போர்ட்டிவாகவும் இருக்கு. நகரத்துல பாஜகவினரும் களமாடுவதை பார்க்க முடியுது. அந்த வாக்குகள் பாமகவுக்கு கணிசமாக விழும் அப்படின்னு பாமக கணக்கு போடுது. அப்புறம் சமுதாய வாக்குகளும் விழும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. அதே நேரத்துல பக்கத்திலே தருமபுரியில திரு அன்புமணி ராமதாஸ் அவங்களுடைய இணையரான திருமதி சௌமியா அன்புமணி அவங்க களத்துல இருக்கிறதால பெரும்பாலான பாமகவினர் அங்கேயே தான் தென்படுறாங்க. அதனால இங்க சேலம் பாமக வேட்பாளர் ஒரே ஒரு ஊருக்குள்ள ஒரே ஒரு ராஜா அப்படிங்கிற மாதிரி தான் பெரும்பாலும் வலம் வருகிறார். இருந்தாலும் பாமக ஒரு தாக்கத்தை செலுத்தணும் அப்படின்னு இந்த தொகுதியை கூடுதலா இந்த தொகுதியில களமாறதை பார்க்க முடியுது. இதற்கடுத்து அதிமுக இங்க திரு விக்னேஷ் களத்துல இருக்காரு. அவரு யங்ஸ்டர், ஓமலூர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ. அவர் விக்னேஷோடைய நெருக்கமான உறவினர். ஓமலூர் சட்டமன்ற தொகுதிகளில் கணிசமாக அவங்களுக்கு ஒரு ஆதரவு இருக்கு. அது மட்டும் இல்லாம சேலம் மாவட்டத்துல அதிமுகவுக்குன்னு தனித்த செல்வாக்கு இருக்கு. இங்க சேலம் மாவட்டத்துல
11 தொகுதிகள் இருக்கு அப்படின்னா அதுல ஒரே ஒரு தொகுதி சேலம் வடக்கு தொகுதி மட்டும்தான் திமுக வெற்றி அடைஞ்சிருக்கு. மீது அனைத்து தொகுதிகளும் அதிமுக வெற்றி அடைஞ்சிருக்கு. 2 தொகுதி பாமக வென்று இருக்கு. அதுவும் அதிமுக கூட்டணியில தான். அப்ப சோ அந்த கணக்கு இரட்டை இலைக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கி, எடப்பாடி அவர்களுக்கான அந்த சொந்த செல்வாக்கு, மேலும் அதிமுகவுடைய சாதனையாக சேலம் என்றாலே பாலங்கள் அப்படின்னு அதிமுக அந்த சாதனையை பெருமையாக முன்வைக்கிறாங்க. முந்தைய அதிமுக ஆட்சி காலத்துல எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்துல இங்க சேலத்துக்கு நிறைய பாலங்கள் கொண்டு வந்திருந்தாரு. அதாவது ஏற்கனவே திமுக ஆட்சியிலையும் திட்டங்கள் போடப்பட்ட வேலைகள் இருந்தது. அவை எல்லாவற்றையும் முழுமை அடைய செய்தாரு, வேகமாக கொண்டு வந்திருந்தாரு. சேலத்தை ஒரு ஃபேண்டசியான ஒரு ஒரு சூப்பரான ஒரு அழகியல் நிறைந்த மாவட்டம் போன்ற ஒரு தோற்றத்தை பிற மாவட்டங்கள் கிட்ட முன்வைத்ததுல எடப்பாடியுடைய பங்கு இருக்குங்க. இதை ஒரு சாதனையா அவங்க கொண்டு போறாங்க. அப்புறம் ஒரு முதலமைச்சர் இருந்த மாவட்டம், அந்த பெருமிதம் மறுபடியும் வேணும்னா வெற்றியை கொடுங்க அப்படின்னு பரப்புரை செய்யறாங்க. இவை எல்லாம் கடந்து எடப்பாடி தொகுதியில எடப்பாடி அவர்கள் பெற்ற அந்த வாக்கு இருக்கு பாத்தீங்களா, சட்டமன்ற தேர்தலில் மிக கணிசமானதுங்க. அவ எல்லாமே அதிமுகக்கு விழுந்தா அந்த பெரிய மார்ஜின் அங்க கிடைச்சாலே மற்ற இடங்களில் ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம் அப்படின்னு கணக்கு போறாங்க. அப்புறம் அதிமுக அப்படின்னு சொன்னாலே சேலம் தெற்கு தொகுதி சிட்டியில அவங்களுக்கு மிக செல்வாக்கான ஒரு தொகுதியா இருக்கு. ஸோ அங்கேயும் வாக்குகள் விழுந்துரும். திமுகக்குள்ளார நிறைய கோஷ்டி பூசல்கள்லாம் இருக்கு. இவை எல்லாமே திமுகவை தோல்வியடை செய்து விடும் அப்படின்னு எடப்பாடி அவர் கணக்கு போட்டுட்டு இருக்காரு. தன்னுடைய இமேஜ் டேமேஜ் ஆயிடக்கூடாது, அதனால இந்த தொகுதியில் வெற்றி பெற்றே தீரணும் அப்படின்னு கட்சியினரை கழகத்தினரை முடுக்கி விட்டு கொண்டே இருக்கிறார். ரிப்போர்ட்டை கேட்டுக்கிட்டே இருக்காரு. வேண்டியவற்றை களமிறக்க தயார் அப்படின்னு வைட்டமின் பா வகைகளை அப்படியே பலகார வகைகள் மாதிரி எல்லா பக்கமும் கொண்டு போறாங்க. ஸோ வெற்றி கொடுக்கும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ திமுக எடுத்துப்போம். அதுக்கு முன்னாடி பப்ளிக்கோட ஒப்பீனியனையும் கொஞ்சம் கேட்டுப்போம். மறுபடியும் இங்கேருந்து கண்டினியூ பண்ணுவோம். சேலம் மாவட்டத்தில் இந்த தொகுதியில் இதெல்லாம் பிரச்சனையாக இருக்குது, இதெல்லாம் சரி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பாதாள சாக்கடையை முன்ன கொண்டு வரணும். கொண்டு வந்தால் தான் எல்லா இதுவும் தண்ணி இந்த பாதாள சாக்கடையினுடைய இன்னும் அந்த பிரச்சனை தீரல. பிரச்சனையா இன்னும் பாதாள சாக்கடையே ஓப்பன் பண்ணல. ஆனால் அதுக்கு மட்டும் நகராட்சியில் பணம் கட்ட சொல்லி தொந்தரவு பண்ணுறாங்க. ரோடு வசதி நல்லா வாய்ப்பாக வேணும். நடுத்தர மக்கள்லாம் பிழைக்க முடியல. ஆமாம், விலைவாசி ஏறி கிடக்கா. ஆமாம், அதுதான். அப்புறம் குப்பையெல்லாம் சரியாக டிஸ்போஸ் பண்ணுறதில்ல. ஆனால் குப்பை வரி அதிகமாக வாங்குறாங்க, அளவுக்கு அதிகமாக வரிக்கு மிச்சமாக வாங்குறாங்க. ஒரு வரி எவ்வளவோ, கூட்டு வரி, கடை வரி, அதுக்கு மிச்சமா அதேக்கு ஈக்குவலா வாங்குறாங்க குப்பை வரி. ஆனா குப்பையே எடுத்துக்கிட்டு போறதில்ல. நான் பார்த்து போன எம்பி வந்தாலும் அப்பயும் நான் பார்க்கல. ஆனா எம்பி ஆயிட்டாரு. இந்த தடவை எம்பி சீட்டு கொடுக்கல. இந்த தடவை சீட்டு கொடுத்த எம்பியும் யாரும் வரல. இந்த முதல்ல அணைமேடு மேம்பாலத்தை முதல்ல போடணும். அது ரொம்ப டிராஃபிக். அம்மாப்பேட்டை ஜனங்கள்லாம் ஒரு ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்ட் வரதுன்னா ரொம்ப சிரமப்படுறாங்க. அம்மாப்பேட்டை ரோடு ஒவ்வொரு வருஷமும் அதை பறிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. போடுறாங்க பறிக்கிறாங்க. சேலத்திலே மோசமான ரோடு அம்மாப்பேட்டை டவுன் தான். சேலம் தொகுதி எப்படி இருக்கு? இது முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்களுடைய கோட்டைன்னு சொல்றாங்க. இந்த முறை எப்படி இருக்கும்? நான் பாரம்பரிய திமுக கட்சிக்காரன் தான், தலைமுறையா. இந்த முறை வந்து திமுக வந்து அதிக ஓட்டை ஜெயிப்பாங்க. தமிழ்நாட்டில் அதிக ஓட்டில் திமுக ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து டிஎம் செல்வராஜன் வந்து எல்லா பாமர மக்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சவர். ஏடிஎம்கே கேண்டிடேட் வந்து ஒரு அவுட்டர்லேருந்து வந்திருக்காரு. அவருக்கு யாரையும் தெரியாது. பிஎம்கே கேண்டிடேட் தூரத்து வந்திருக்காரு. நார்மலாகவே எல்லா பொதுமக்களுமே வந்து பிஜேபி மேலே வெறுப்பாக தான் இருக்காங்க. வியாபாரி முதற்கொண்டு எல்லாருமே இங்கே வெறுப்பாக தான் இருக்காங்க. அதனால திமுக வந்து தமிழ்நாட்டில் அதிக ஓட்டை ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. சேலம் தொகுதியில் பிஜேபி மேல முக்கியமா என்ன பிரச்சனை அவங்களுக்கு இருக்கு, என்ன வெறுப்பு இருக்கு? அவங்க வியாபார ரீதியா வந்து பொருளாதார எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. நானும் ஒரு வியாபாரி தான், ஆனா எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒவ்வொரு குடும்பமும் தனிப்பட்ட முறையிலேயே வந்து பிஜேபினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க அந்த மத ரீதியா எடுத்துட்டு போறதை வந்து நல்லது நினைச்சிட்டு இருக்காங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். அது வந்து இப்ப தெரியாது அவங்களுக்கு, இதை வர வர தெரியும் அவங்களுக்கு. நம்ம வர வழியில எல்லா பக்கத்துலயும் அதிமுகவும் சரி திமுகவும் சரி சூறாவளி பரப்புரை செய்யறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். நாம் தமிழர் கட்சி, அப்புறம் பாமக அப்படின்னு. சரி, இங்க திமுக பரப்புரை செய்து கொண்டிருக்காங்க திமுகவினர். அவங்க கிட்ட பேசுவோம், என்ன சொல்றாங்கன்னு. வணக்கம். வணக்கம் சார். இங்க சேலம் தொகுதியில நீங்க எதை மையமிட்டு பரப்புரை பண்றீங்க திமுகவினர்? குறிப்பா சொல்லணும்னா இந்த கலைஞர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய் கொடுக்கறது, அது வந்து ஒரு பயனுள்ளதா இருக்குது. அது வந்து அதே போல வந்து இன்றைக்கு படிக்கின்ற மாணவர்களுக்கு எல்லாம் அரசு பள்ளியில அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள்
நல்ல முறையில் இப்போ எங்கள் பள்ளியில் பார்த்தீங்கன்னா போன வருஷம் ஸ்ட்ரென்த் வந்து 600 பேர் இருந்தாங்க. இந்த வருடம் வந்து அப்ளிகேஷன் 1000 பேர் கொடுத்துருக்குறாங்க. அதனால் வந்து அரசாங்கத்துக்கு இந்த படிக்கிற குழந்தைங்களுக்கு இன்றைக்கு நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு நல்ல முறையில் முன்னுதாரணமாக இருக்குது. அதே போல் எங்களுடைய வேட்பாளரும் தேர்தல் வாக்குறுதியில் அவர் வந்தால் நல்லது செய்வார். எந்த நேரமும் கூப்பிடக்கூடிய வேட்பாளராக கேண்டிடேட்டாக இருக்கார். அவர் ஏற்கனவே வந்து அமைச்சராக இருந்திருக்காரு. இந்த தொகுதியில் நன்கு அறிமுகமானவர். இப்போ அவங்க வந்து பரப்புரையில சாதனைகள் சொல்லி பரப்புரை செய்யறோன்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் விடியா அரசு அப்படின்னு சொல்லி திமுகவுக்கு எதிராக எதுவும் வாக்குறுதிகளை நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லி சேலம் முழுக்க பரப்புரை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்றைக்கும் கூட கோட்டை மைதானத்தில் அதிமுக ஒரு கூட்டத்தை வச்சிருக்காங்க. இங்க அதிமுக திமுக இடையில ஒரு அனல் வீசுது, பரப்புரையிலேயே அனல் வீசுது. அந்த காட்சிகளை நம்மளால உணர முடியுதுங்க. இங்க திமுக எடுத்துக்கிட்டோம்னா திரு TM செல்வகணபதி, அவரு முன்னாள் அமைச்சர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு. அதிமுகவில் இருந்தப்ப செல்வாக்கா இருந்திருக்காரு. அதன் பிற்பாடு திமுகவில் இணைஞ்சாரு. திமுகவில் இணைஞ்ச பிறகும் அவருக்கு அதிமுகவில் இன்னமும் செல்வாக்கு இருக்கு. அந்த பழைய ஆட்கள் அவங்க கிட்ட வந்து ஒரு ஆதரவு இருக்கு. ஏன்னா இவர் பொறுப்புல இருந்த காலத்துல தான் அதிமுக அடுத்தடுத்த பதவிகள்ல பொறுப்புகளை நியமிச்சிருந்தாரு. அவங்க தான் இன்னைக்கு மாவட்ட அளவுல, மாநகர அளவுல மிகப்பெரிய அளவுல பொறுப்புல இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த பழைய பாசத்தோட அனைவரோடமும் தொடர்பு எடுக்கிறாரு TMS. அவங்களுடைய டீமு எப்படி இருக்கீங்க என்னன்னு அந்த நலம் விசாரிப்புலேயே மறைமுகமாக அதுல இருக்கக்கூடிய பெரும்பாலானவங்க திமுகவுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஒன்று. இரண்டாவது, TMS பொறுத்த வரைக்கும் இங்க வெற்றி நிச்சயங்கிற மாதிரி நினைக்கிறாரு. அதிக மார்ஜின் வித்தியாசத்துல வெற்றி பெறணும் அப்படின்னு அவங்க டீம் வந்துட்டு தீவிரமா களமாடுறாங்க. இங்க சேலம் எடுத்துக்கிட்டாலே அதிமுகவுடைய கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக சேலம் தெற்கு சட்டமன்ற தொகுதி, அப்புறம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியெல்லாம் அதிமுக மிக வலுவாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. ஆனா முந்தைய நாடாளுமன்ற தேர்தலில் இந்த தொகுதிகள் எல்லாவற்றிலுமே சேலத்தில் இருக்கக்கூடிய 6 சட்டமன்ற தொகுதிகள்லையுமே திமுக அதிக வாக்குகளை பெற்றிருந்தது. ஸோ இந்த முறையும் அது கை கொடுக்கும் அப்படின்னு நம்புறாரு. ரெண்டாவது, இந்தியா கூட்டணியில வந்துட்டு வெற்றி அடைஞ்சிரும், இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரும், அப்ப சேலம் மாவட்டத்துக்கு தொகுதிக்கு நிறைய கொண்டு வருவேன் அப்படின்னு தன்னுடைய பரப்புரையில முன் வைக்கிறாரு. அதிமுக ஊழல் ஆட்சி செய்திருக்கு. சேலத்துக்கு மேம்போக்காக சில பாலங்களை கட்டியிருக்காங்க, காமிச்சிருக்காங்க. ஆனா உள்ளார்ந்து பார்த்தோம்னா நெடுஞ்சாலையில நிறைய முறைகேடுகள்லாம் நடந்திருக்கு. அவை எல்லாவற்றையும் சரி செய்வோம் அப்படின்னு பரப்புரையில முன் வைக்கிறாரு. இளம் வாக்காளர்களை கவர் பண்ணும் அப்படிங்கிறதுக்காகவே இளைஞர் அணியை தீவிரமாக களத்துல இறக்கியிருக்காங்க. முக்கியமாக பார்த்தோம்னா எடப்பாடி தொகுதியில எடப்பாடி அவர்களுக்கு வந்துட்டு பலத்தை அடி கொடுக்கணும் அப்படின்னு இளைஞர் அணியினர் அங்க தீவிர களப்பணியில ஈடுபட்டு இருக்காங்க. டோர் கேன்வாஸ்ல ஈடுபட்டு இருக்காங்க. மேற்கு மாவட்டத்துடைய இளைஞர் அணி அமைப்பாளரான திரு மணிகண்டன் அவருமே இந்த பரப்புரையில வந்துட்டு அதிகமா தென்படுறாரு. அவங்க டீம் இருக்கு, போயிட்டு இளைஞர் அணியுடைய சாதனைகளை அவங்க பதிவு செய்யறாங்க. அவங்க டார்கெட்டே இளம் வாக்காளர்கள் தான். இந்த ரிப்போர்ட்டு ஒரு நாளைக்கு ஒரு முறை சென்னைக்கும் வந்துட்டு போயிட்டு இருக்குங்க. அங்க அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய டேபிளுக்கு போகுது. அடுத்து அங்கிருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதை வந்து இங்க எடுத்து செய்யறாங்க. எடப்பாடியில பலத்தை அடி கொடுக்கணும், இதுதான் ஒரு அஜெண்டா. இன்னொரு பக்கம் சேலத்துல பரவலாக வெள்ளாள கவுண்டர் சமூக மக்களும் இருக்காங்க. மேற்கு மண்டலத்துல அதிகமா இருக்காங்க. முன்னாள் அமைச்சர்களான திரு SP வேலுமணி, திரு தங்கமணி, திரு எடப்பாடி அவர்கள், முன்னாள் CM, இப்படி பலருமே அச்சமூகத்தை சார்ந்தவர்கள். அதனாலையும் கூடுதலாக அதிமுகவுக்கு வலுவான வாக்கு வங்கியாகவும் இருக்காங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் மேற்கு மண்டலத்துல வெள்ளாள கவுண்டர் சமூக மக்கள் கிட்ட ஒரு அந்த வாக்காளர்கள்ட்ட பெரிய ஆதரவு இன்னும் முழுமையாக பெற முடியல. இங்க FCல இருந்து BCல ரிசர்வேஷன்ல கொண்டு வந்தது மறைந்த முன்னாள் முதலமைச்சரான கலைஞர் திரு மு கருணாநிதி தான். இப்படி பல விஷயங்கள் செய்திருந்தாலும் ஏதோ ஒரு ஆதரவு அங்க இன்னும் முழுமையாக கிடைக்கல. இதை சரி கட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மேற்கு மண்டலத்துல, ஏன்னா ஒரு நிழல் முதலமைச்சர் போல அமைச்சர் உதயநிதி இருக்காரு. ஸோ இங்க செல்வாக்க செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே உதயநிதி ரசிகர் மன்றத்துடைய மாநில பொருளாளரான திரு ராஜா தமிழ்மாறன் அவரையும் இங்க களத்துல இறக்கியிருக்காங்க. அச்சமூகத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறதால வெள்ளாள கவுண்டர் சமூக மக்களுடைய அந்த பிரமுகர்கள், தலைவர்கள் அவங்கள அதை தனியா சந்திச்சு பிஸ்னஸ் மேக்னெட், வியாபார காந்தங்கள் இருக்காங்க இல்லையா, தொழில்துறையில கோல வச்சுப்பவர்கள், அவங்க எல்லோரையுமே சீக்கிரட்டாக இவங்க சந்திச்சிட்டு இருக்காங்க. வேண்டிய தொழில் ரீதியாக எல்லா வசதிகளும் செய்து தரப்படும், ஆதரவு கொடுங்க அப்படின்னும் பேசிட்டு இருக்காங்க. சமுதாய ரீதியிலாக இருக்கக்கூடிய இளைஞர்கள்கிட்டையும் அவங்க வந்து தொடர்ந்து அவருடைய டீம் வந்துட்டு கேன்வாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இங்க வன்னியர் சமூகத்தை சார்ந்தவராக இருக்கிறதால அந்த வாக்குகள் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் இங்க போட்டியிருக்கின்ற 3 முக்கியமான வேட்பாளர்களும் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறதால இந்த வாக்குகள் பிரிஞ்சாலும் ஏனைய வாக்குகளை கவர் பண்ணிடலாம். அப்புறம் பட்டியல் சமூகத்தினருடைய வாக்குகள் விடுதலை சிறுத்தைகள் மூலமாக அறுவடை ஆகிடும். இன்னொரு பக்கம்
மகளிருக்கு உரிமை தொகை போன்றவையெல்லாம் பெண்களுடைய வாக்குகளை கொண்டு வரும். அப்புறம் நகரத்துல அறுதி பெரும்பான்மையாக சிறுபான்மையினர் இஸ்லாமியர்கள் இருக்காங்க. ஸோ மைனாரிட்டி வாக்குகளும் வந்துடும், அமோக வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில டிஎம்எஸ் அவங்களுடைய டீம் இருந்துட்டு இருக்காங்க. இதே களத்துல தான் நாம் தமிழர் கட்சி சார்பாக மனோஜ்குமார் அவர்கள் களத்துல தீவிரமா வலம் வந்து கொண்டிருக்கிறார். யங்ஸ்டர் இங்க வந்து நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இங்க ஒன்றிய அரசாங்கமான பாஜக நம்முடைய தமிழ் தேசியத்துக்கு எதிராக இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் இந்த மாநிலத்துக்கான உரிமைகளை பெற்றுத்தர தவறி இருக்காங்க. குறிப்பா அரசியல் களத்துல முக்கிய மாவட்டமான சேலத்தை யாருமே முழுமையான வளர்ச்சிக்கு கொண்டு போகல. அகில இந்திய அளவுல முதல் மாவட்டமாக உருவானது சேலம். ஆனா வளர்ச்சியில அந்த அளவுக்கு முன்னோக்கி இல்லை. வளர்ச்சியை உருவாக்க ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னும் என்டிகே வேட்பாளர் ஒரு பக்கம் வலம் வந்து கொண்டிருக்கிறார். இளம் வாக்காளர்கள்கிட்ட ஒரு ஆதரவை, இளம் வாக்காளர்கள்கிட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதையும் பார்க்க முடியுதுங்க. இதுதான் சேலத்துடைய முழுமையான களமா இருக்குங்க. சேலமும் அந்த கோடை வெயில் கொளுத்தி எடுக்குது. இங்க எல்லா மாநகரத்தோட இங்க அதிகமா இருக்கு. ஒருவேளை அரசியலுடைய தாக்கமாகவும் இருக்கலாம். மாங்கனி மாவட்டத்தில் மாங்கனி தொகுதியில வெற்றியை பெற்று எடப்பாடி அவர்களுடைய அரசியல் எதிர்காலத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சபதம் எடுத்துக்கொண்டு களத்துல இருக்கிறாரு டிஎம்எஸ். இபிஎஸ்க்கு முற்றுப்புள்ளி வைக்க களமிறங்கி இருக்கும் டிஎம்எஸ் அப்படிங்கிறாங்க அவங்களுடைய டீம். முற்றுப்புள்ளி வைப்பாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.